எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையா நின்று பரிவோடு மகிழ்ந்து அருள் செய்யும் அன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று 23/12/2025. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 முதல் 2:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை, குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு திசை. கொஞ்சம் பாலை குடிச்சு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இன்றைய திதி திருதியை திதி காலை 11:30 வரை, பின்பு சதுர்த்தி திதி. நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். யோகம் வியாக்காதம் நாம யோகம் மதியம் 3:58 வரை, பின்பு அர்ஷனா நாம யோகம். கரணம் கரசை கரணம் காலை 11:30 வரை, பின்பு வணிசை கரணம். சந்திராஷ்டமம் மிதுன ராசி திருவாதுரை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். பொதுவாக அந்த சந்திராஷ்டமத்துக்குள்ள நம்ம ராஜநிலை எண்கள் நீங்க கையில எழுதும்போது சந்திராஷ்டம் வேலையே செய்யறது இல்லை. அது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். அதை இன்னைக்கு பதிவு செய்யணும்னு நினைச்சேன். சந்திராஷ்டம நாளில் கூட உங்க ராசிக்கு உண்டான நம்பரை எழுதிட்டு போங்க. நிச்சயமாக இந்த நாள் வெற்றி நாளாக தான் அமையுது. ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குது. கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், விருச்சக ராசியில் புதன் பகவான், தனுசு ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிர பகவான், மகர ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். புதுசா பார்க்கக்கூடிய நம்ம நண்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. இது 3 கலர்ல இருக்கு. உங்க ஜாதத்துக்கு அதிர்ஷ்டமான கலரை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த மார்க்கரை பயன்படுத்தி உங்க ராசிக்கு உண்டான எண்ணம் மணிக்கட்டில் இப்படி எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனசுல நினைச்சிட்டு எழுதணும். ஓகேங்களா? சும்மா நம்பரை எழுதக்கூடாது. உங்களுக்கு தேவை வீடு வாங்கலாம்னு நினைக்கலாம், ப்ரொமோஷன் வேணும்னு நினைக்கலாம், குழந்தைங்க படிப்புல நல்ல மார்க் வேணும்னு நினைக்கலாம். அந்த நல்ல மார்க்கு கூட நீங்க மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணி கேட்கணும். ஓகேங்களா? அதான் முக்கியம். இது மாதிரி என்ன தேவையோ நீங்க பாசிட்டிவா கேட்டு வாங்கி கொள்ளலாம் பிரபஞ்சத்திடம். ஓகேங்களா? மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 72. ரிஷப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 66. மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 87. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 90. சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 93. கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 89. துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 16. விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 20. தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 12. மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 26. கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 51. மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 54. இது காமனான பலன் தான். உங்க ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிட குறிப்பில் இந்த மாதம் முழுவதும் 2026ஆம் ஆண்டு ராசி பலன் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு விருச்சக ராசியோட கண்டினியூட்டிவ் நேற்றுக்கு பார்த்ததோட அப்படியே தொடர்ச்சி. ஓகேங்களா?
நேற்று வரைக்கும் பார்த்ததுல வந்து சின்ன வாகன விபத்து, துன்பம், அவமானம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அதனால வந்து கொஞ்சம் அதில் வந்து கவனமாக இருக்கணும். பயணத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். விருச்சக ராசியில பிறந்தவங்களும் சரி, அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் சரி, ஓகேங்களா? இவங்களுக்கு நல்ல பதவி கண்டிப்பா உண்டு. கௌரவம், தொழில் பற்றிய நாலேஜ் அதிகமா வரும். புதிய தொழில் செய்யலாங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். குடும்ப தொழிலும் செய்யக்கூடிய நபர்களுக்கு சில இது அமைப்புகள் வரும். சில பேர் வந்து அப்பா இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதை வந்து பசங்களும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்க்கறதுக்கான அமைப்பு சூழ்நிலைகள் வந்து உருவாகும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஆசைகள் வந்து கொஞ்சம் நிறைவேறும். இவங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு ஆசைகள் இந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக நிறைவேறும். இவங்களோட பேச்சு வந்து சந்தர்ப்பவாத பேச்சா இருக்குன்னு மற்றவங்க வந்து சொல்லுவாங்க. அதை பற்றினா நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நல்ல வருமானம், கௌரவம், லாபம் எல்லாம் வருதா, அதை மட்டும் நீங்க சிந்தனை செஞ்சாவே போதுமானது. மற்றவங்க என்ன சொன்னாலும் அதில் வந்து காதுல வாங்கிக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க, நாளைக்கு வேற மாதிரி பேசுவாங்க. அதனால அதை விட்டுட்டு உங்களோட ஸ்டாண்ட்ல எப்போதுமே வந்து நிரந்தரமா நில்லுங்க. எப்போதுமே கனவு இவங்களுக்கு அடிக்கடி வரும். ஓகேங்களா? 12ஆம் அதிபதி 2ல இருக்கனால கனவுகள் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். குடும்ப செலவு வந்து தவிர்க்க முடியாது. குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும். பொதுவா அந்த செலவுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த செலவுகளை வந்து சுப செலவா மாத்துறதுக்கு வந்து நகை எடுக்கிறது. நகைனா இன்னைக்கு லட்சக்கணக்கில் ஆகுது சார் அப்படின்னா ஒரு கிராம் கணக்கில் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து டெபாசிட் பண்ணிருங்க. பணத்தை ஆர்டி போடுங்க. மாசம் மாசம் நீங்க அங்க கொண்டுட்டு போய் ஒரு பணத்தை போட்டீங்கன்னா அந்த விரைய செலவு வந்து தடுக்கப்படும். அல்லது வந்து இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல வந்து போட்டுக்கிட்டாலும் ஒரு சரியா போச்சு. ஓகேங்களா? அந்த பொதுவாக 7 நாட்டு சனி பகவான நடக்கக்கூடிய ராசிகளுக்கு அது வரும்போது ஒன்றும் உங்களுக்கு டீப்பா சொல்றேன், பார்த்துக்கலாம். ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விபத்துங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கொஞ்சம் அதுல மட்டும் கவனமா இருக்கணும். கூட பிறந்த இளைய சகோதர சகோதரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பண ஆசை உண்டு. அல்லது வந்து இடம் மாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு வந்து ஏற்படும். அவங்களுக்கு காதலும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அவங்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் வரும். இடமாற்றம் உண்டு. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசி இந்த ஆண்டு வந்து சொந்த கால சுய முயற்சியில தான் வாழ்க்கையில வெற்றி அடைவாங்க. ஏற்கனவே தைரியமான நபர், செவ்வாயோட வீடாட்சியில இந்த ஆண்டு ரொம்ப ஒன்றும் சிறப்பாக தான் இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டயும் எந்த உதவியும் கேட்க மாட்டாங்க. சுய முயற்சியில வெற்றியாளராக வருவாங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு தாய், அம்மா பத்தி பேசணும்னு எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு மந்த நடை, சோம்பல்லாம் இருக்கும். ஏன்னா வந்து சனி பகவான் ராகு அங்க இருக்கிறனால கொஞ்சம் சோம்பல், மந்த நடைனா ஏற்படும். இப்ப விருச்சிக ராசியில பிறந்தவங்க வீடு வாங்கணும் வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா கொஞ்சம் தாமதம் ஏற்படும். தடை தாமதம் ஏற்படும். அதுக்கப்புறம் தான் நல்லா ஏற்படும். அம்மாவோட ஆரோக்கியத்துல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இவங்களோட அம்மாவும் வந்து யாரையும் சார்ந்து வாழ மாட்டாங்க. தன்னிச்சையா தான் செயல்படுவாங்க. சொந்த முயற்சியில முன்னேறுவாங்க. அப்ப விருச்சிக ராசியில ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அவங்களோட தந்தை வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு போறதுக்கான யோகத்தை கொடுக்கும் தந்தையை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அப்பதான் அம்மா தனியா வீட்டுல இருப்பாங்க. அவங்களோட ஆட்சி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து இந்த ஆண்டு புத்திர பாக்கியம் தாமதம் வந்து ஏற்படும். புதுசா கல்யாணமானவங்களுக்கு ஒரு தாமதம் ஏற்படும். ஆல்ரெடி திருமணம் ஆனவங்களுக்கு கொஞ்சம் தாமதம் வந்து ஏற்படும். 2வது முயற்சியில வந்து சக்சஸ் வந்து உண்டு. 2வது முயற்சியில, ஏன்னா 5ஆம் அதிபதி விருச்சிக ராசி குரு பகவான் அது வக்ரத்துல இருக்கிறனால 2வது முயற்சி செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐவிஎஃப் அதெல்லாம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2வது முயற்சியில வந்து சக்சஸ் பண்றது வாய்ப்புகள் உண்டு. இப்போ இவங்க திருமணத்துக்கு வந்து பெண் பார்க்கும்போது பார்க்கக்கூடிய பெண் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகா இருப்பாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருக்காரு. நல்ல முக அழகோட இருப்பாங்க. பாசமா இருப்பாங்க. எல்லாரையும் அரவணைச்சு போகணும் அப்படிங்கிற அமைப்புல வந்து இருப்பாங்க. ஆணா இருந்தா பெண்ணோட தோற்றம் அப்படி இருக்கும். பெண்ணா இருந்தா ஆணோட தோற்றம் அப்படி இருக்கும். எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும். தாய்மை குணம் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து உண்டு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட பிறந்தவங்களோட சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும். இப்ப விருச்சிக ராசியில ஒரு பையன் பிறந்தால் அவங்களோட மனைவி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட உடன்பிறப்பு, இவருக்கு மச்சினை முறை உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டா இருப்பாங்க. இப்போ ஒரு பெண் வந்து விருச்சிக ராசியில இருந்தா அவங்க கணவர் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த கணவரோட கூட பிறந்தவங்க தம்பி தங்கச்சி அண்ணன் மேல ரொம்ப பாசமா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அலைச்சல் குணம் அவங்களுக்கு வந்து டிராவல் அதிகமா பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். இந்த விருச்சிக ராசியில படிக்கிறவங்களுக்கு ஆசிரியருக்கும் அவங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆசிரியர்கள் கூட. ஓகேங்களா? பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் இந்த ஆண்டு சரியாயிரும். விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு பூர்வீக சொத்துல இருந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். பங்காளி வகையில பாகை பிரிவினை பண்ணாம இருக்கிறது எல்லாமே இந்த ஆண்டு வந்து கிளியர் ஆயிரும். ஏன்னா குரு பகவான் வக்ரத்துல இருக்கிறாரு. வக்ர நிவர்த்தி ஆன பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சொத்து எல்லாமே வந்து எதிர்பார்த்த மாதிரி விருச்சிக ராசி உள்ளவங்களுக்கு வந்து கண்டிப்பா பிரிவினை வந்து நடந்து விடும். அவங்க எதிர்பார்த்த விருச்சிக ராசி என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த நிகழ்வு வந்து கண்டிப்பா நடந்துரும்.
தொழில் செய்யறவங்களுக்கு மட்டும் தடை ஏற்படும், அல்லது தொழில வந்து தடை ஏற்படும், அல்லது தொழில வந்து திருப்தி இருக்காது. என்னதான் எஃபெக்ட் போட்டாலும் லாபம் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றங்கள் வந்து இருக்கும். ஓகேங்களா? இது பொதுவா நம்ம விருச்சக ராசிக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டடா பார்த்துருக்கிறோம். நாளைக்கு வந்து மாணவர்கள், அரசியல் இதை பத்தி டீப்பா வந்து பார்க்கலாம். இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடம் விடை பெற்றுக் கொள்கிறேன். லால்குடி செந்தில், செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.